The World Unfiltered. We'll be hitting that area pretty soon, and very heavily. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மிகவும் பாதுகாக்கப்பட்ட பிகாக்ஸ் நிலத்தடி அணு மையத்தின் மீது விரைவில் வான்வழி தாக்குதல் நடத்த போறதா மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பிகாக்ஸ் அணு மையத்தின் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது ஈரானுடைய தேசிய இறையாண்மையின் மீதான நேரடியான போராக கருதப்படும் அப்படின்னு ஈரான் ராணுவம் அதுக்கு பதிலடியாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலே ஏவுகணைகள் பாயும் அப்படின்னும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால் மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு உச்சக்கட்ட பதற்ற நிலையை அடைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் நாட்டிற்கு மிகப்பெரிய வலிமையாக பார்க்கப்படுறது இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய அதனோட டோபோகிராஃபி. அதில் ஒன்று தான் கூயி கொலாங்காஸ்லா அப்படிங்கிற ஒரு மலை. பாரசீக மொழியில் கொலாங் அப்படின்னா மண்வெட்டின்னு அர்த்தம். இதனோட ஆங்கில மொழியாக்கம் தான் இந்த பிகாக்ஸ். பண்டைய காலத்தில் மனிதர்கள் மண்வெட்டியால் மலையை குடைவது போல ஈரான் ராணுவம் நவீன இயந்திரங்களை கொண்டு இந்த மலையை குடைஞ்சு அணுக்கோட்டையை உருவாக்கி வர்றதுனால சர்வதேச அமைப்புகள் இதுக்கு பிகாக்ஸ் மவுண்டைன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பிகாக்ஸ் ஈரானுடைய முதன்மை மையமான நடான்ஸ் அணுசக்தி மையத்திற்கு தெற்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஈரானோட மற்றொரு புகழ்பெற்ற ஃபோடோ மையத்தை விட இது மிகவும் உயரமானது. அது மட்டும் இல்லாமல் தடிமனான கிரனைட் பாறைகளால் உருவானது. இந்த பிகாக்ஸ் மலைக்கு அடியில் 100லேருந்து 145 மீட்டர் ஆழத்தில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிதாக கட்டி வரக்கூடிய ரகசிய அணு பாதுகாப்பு மையத்தை தான் இப்போ ட்ரம்ப் கண் வைக்கிறார். பொதுவாக இதுபோல் மிகப்பெரிய நிலத்தடி சுரங்கங்களுக்கு பல காற்றோட்ட வழிகள் இருக்கும். ஆனால் செயற்கைக்கோள் படங்களை படி பார்த்தா இந்த பிரம்மாண்டமான நிலத்தடி மையத்திற்கு ஒரே ஒரு காற்றோட்ட துளை மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி முதல் ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற 12 நாள் போர் இருந்தது இல்லையா, அந்த போரின் போது ஈரானிய அணுசக்தி மையங்கள் மேலே இஸ்ரேல் அதேபோல் அமெரிக்க படைகள் கூட்டு வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. நடான்ஸ், ஃபோடோ, இஸ்ஃபஹான் இந்த மையங்களெல்லாம் குறி வச்சு தான் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய B-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் 8 விமானங்கள் அதேபோல் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அணு மையங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் ஈரான் இதனை மறுக்கவோ உறுதி செய்யவோ இல்லாமல் இருந்துச்சு. மோதலுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய அணு ஆயுத செறிவூட்டலுக்காக சென்ட்ரிஃபியூஜ்கள் மற்றும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இந்த பிகாக்ஸ் நிலத்தடி மையத்திற்கு மாற்றியிருக்கிறதா இப்போ இஸ்ரேல் உளவுத்துறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் அளித்திருக்கக்கூடிய இந்த தகவலுக்கு பிறகு தான் அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா பிகாக்ஸ் நிலத்தடி அணு மையத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்த போகிறதா சொல்கிறாரு. நாங்கள் பிகாக்ஸ் மவுண்டைனை விரைவில் தாக்கப் போகிறோம். நைஸ் பிக் ஃபேட் ஷாட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ட்ரம்ப். Hitting that area probably pretty soon, and there's not a thing they can do about it. Normally I wouldn't say that. If I thought they could do something about it, I would never say that. But we'll be hitting that area pretty soon, and very heavily. ஈரான் இதை தடுக்கவே முடியாது அப்படின்னும் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அமெரிக்காவால் பிகாக்ஸ் நிலத்தடி மையத்தை முற்றிலும் அழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இந்த பிகாக்ஸ் நிலத்தடி மையம் இருக்கு இல்லையா, இது கடினமான கிரானைட் பாறைகளால் ஆனது. இதனுடைய நிலத்தடி சுரங்கங்கள் பாறைக்கடியில் சுமார் 100லேருந்து 145 மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அமெரிக்க விமானப்படையிட இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் ரக குண்டுகளால் பாறைக்கடியில் அதிகபட்சமாக 60 மீட்டர் வரைக்கும் தான் ஊடுருவி வெடிக்க முடியும். வானிலிருந்து மட்டுமே குண்டுகளை வீசி இந்த மலையின் உள்ளே இருக்கக்கூடிய அணு சென்ட்ரிஃபியூஜ் இருக்கு இல்லையா, இதை ஒரே தாக்குதலில் தவிடு பொடியாக்குறதுங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ மலையை தகர்க்க முடியாவிட்டாலும் அமெரிக்கா இந்த மையத்தை முழுமையாக முடக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதில் ஒன்று தொடர் குண்டுவீச்சு, அதாவது சீக்வென்ஷியல் பாம்பிங்.
ஒரே புள்ளி அல்லது ஒரே நுழைவாயில குறிவச்சு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட GBU 57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை அடுத்தடுத்து வீசுறது. முதல் குண்டு மேலடுக்கு பாறையை உடைக்கும். 2வது குண்டு அந்த பிளவுக்குள்ள ஊடுருவி அதுக்கு மேலேயும் ஆழத்துக்கு போய் வெடிக்கும். ஆனாலும் 100 மீட்டருக்கும் அதிகமான கிரனைட் பாறையை இந்த குண்டு கடக்குமா அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சந்தேகம். இன்னொரு முயற்சி நுழைவாயில், அதே போல் காற்றோட்ட முடக்கம், அதாவது denial of access strategy அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நிலத்தடிக்கு செல்லக்கூடிய பிரதானமான நுழைவாயில்கள் இருக்கு இல்லையா, அதே போல் பிரம்மாண்டமான காற்றோட்ட துளைகள், இது மேலே துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்துறது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க அமெரிக்கா. இதனால் அணு மையத்துக்குள்ளே ஆக்சிஜன் சீர்குலைந்து மின்சார விநியோகம் துண்டிக்கப்படலாம். வெளியிலிருந்து மனிதர்களோ அல்லது கருவிகளோ உள்ளே செல்ல முடியாது. இப்போ மையம் அழியாது, ஆனால் பயன்படுத்த முடியாத ஒரு அமைப்பாக மாற்றிடலாம். இன்னொரு முயற்சியாக கருதப்படுறது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ ரெய்டு. இது ஆபத்தான உத்தியாக பார்க்கப்பட்டாலும் அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ் அல்லது சிறப்பு படைகள் ஹெலிகாப்டர் மூலமாக நிலத்தடி நுழைவாயில்களை கைப்பற்றி உள்ளே நுழைஞ்சு நவீன பிளாஸ்டிக் வெடிகுண்டுகளை, அதாவது பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு உட்கட்டமைப்பை தகர்க்கிறது. இந்த முறையையும் ட்ரம்ப் பரிசீலித்து வராரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அழிக்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அமெரிக்கா கிட்ட பூமிக்கு அடியில் ஊடுருவி வெடிக்கக்கூடிய B-61-11 இது போன்ற சிறிய அளவிலான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த B-61-11 அணு ஆயுதங்கள் அமெரிக்க விமானப்படை 1997 உருவாக்கிய தரைக்கு அடியில் ஊடுருவி வெடிக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதம். இதை நியூக்ளியர் எர்த் பெனட்ரேட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த அணு ஆயுதங்கள் சுமார் 550 கிலோ எடையும் கெட்டியான எஃகு உரை மற்றும் கூர்மையான முகப்பினையும் கொண்டவையாக இருக்கும். B-2 ஸ்டெல்த் விமானங்கள்லேருந்து இதை இலக்க நோக்கி வீச முடியும். இதனோட வெடிதிறனை தேவைக்கேற்ப மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். இராணுவ மொழியில் டயல ஈல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மின்விசிறியோடைய வேகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ரெகுலேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெகுலேட்டரை சுழற்றி மாற்றப்படுறது போல் ஒரு அணு ஆயுதத்தினுடைய வெடித்திறனை, எக்ஸ்ப்ளோசிவ் ஈல்டு இருக்கு இல்லையா, அதை தேவைக்கேற்ப கூட்டிக்கவோ குறைச்சிக்கொள்ளவோ முடியுங்கிறது தான் இந்த தொழில்நுட்பம். ஒரு அணு ஆயுதத்தினுடைய வெடிதிறன் கிலோடன் அல்லது மெகாடன் அப்படிங்கிற அளவில் அளவிடப்படுது. ஆயுதத்தை தாக்குதலுக்கு அனுப்புறதுக்கு முன்போ அல்லது விமானத்தில் பறந்து கொண்டு இருக்கும் போதோ இராணுவ பொறியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த அணு ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை சரி பண்ணுவாங்க. நவீன அணு ஆயுதங்களுடைய மையத்தில் ட்ரிட்டியம், அதே போல் டியூட்ரியம், இந்த வாயுக்கள் செலுத்தப்படும். அணு ஆயுதத்தில் எவ்வளவு அதிக வாயு செலுத்தப்படுதோ அவ்வளவு அதிகமான நியூக்ளியர் ஃபிஷன் ஏற்பட்டு வெடிதிறன் அதிகரிக்கும். குறைந்த அளவிலான வாயுவை செலுத்தினா வெடிதிறன் கணிசமாக குறையும். இந்த B-61 ரக அமெரிக்க அணு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த டயல ஈல்டு தொழில்நுட்பத்திற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய இராணுவ முகாம் அல்லது வான் பாதுகாப்பு தளத்தை தாக்கிறதுக்கு 1 அல்லது 5 கிலோடன் சக்தி போதுமானது. ஆனால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பாறை சுரங்கங்களை தாக்கிறதுக்கு 300லேருந்து 400 கிலோடன் வரைக்கும் தேவைப்படும். எதிரியுடைய இலக்கை மட்டும் அழித்து சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சேதம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு குறைந்தபட்ச வெடித்திறனை தேர்வு செய்யலாம். வெவ்வேறு அளவிலான வெடித்திறன்களுக்கு தனித்தனி அணு ஆயுதங்களை வைத்திருக்க தேவையில்லை. ஒரே ஆயுதத்தை பல நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இதை பயன்படுத்தினா ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, இந்த கதிர்வீச்சு அபாயம், அதே போல் சர்வதேச அரசியல் எதிர்ப்புகள், இது காரணமாக அமெரிக்கா இந்த முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கவனிக்கக்கூடியவங்க. ஈரான் தன்னுடைய அணு ஆயுத கனவை காப்பாற்றி கொள்ளவே பிகாக்ஸ் மலையை எவராலும் ஊடுருவ முடியாத பாதுகாப்பு கேடயமாக உருவாக்கியிருக்கு. அமெரிக்காவால் வான்வழி தாக்குதல் மூலம் இந்த மலையை முழுமையாக தரைமட்டமாக்க முடியாது அப்படின்னாலும் அதனுடைய நுழைவாயில்கள், காற்றோட்டம், அதே போல் மின்சார உட்கட்டமைப்புகளை சிதைக்கிறது மூலமாக அந்த நிலத்தடி அணு மையத்தை நிரந்தரமாக இயங்க விடாமல் முடக்க முடியும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தியிருக்கு. இப்போ பிகாக்ஸ் மலையை தாக்குவோம் அப்படிங்கிற ட்ரம்ப்போட எச்சரிக்கைக்கும் ஈரான் கடுமையான எதிர்வினையாற்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துறதுனால ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னுடைய வான்வழி தற்காப்பை தீவிரப்படுத்தியதோடு இல்லாமல் உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை முடக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு ஆதரவாக ஏமனுடைய ஹூதி அமைப்பினரும் செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய எண்ணெய் டேங்கர்கள் மேலே தாக்குதல் நடத்த போகிறதா மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களால் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் பாதிக்கப்படுவதும் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் முடங்குறதும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை மீண்டும் உழுக்க தொடங்கி இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.